அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெல் பயிருக்கு நீர் மேலாண்மையை எப்படி நம்ம சரியாக பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நெல் பயிருக்கு நம்ம மருந்து எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ, அதே மாதிரி நெல் பயிர்களுக்கு நம்ம உரங்கள் யூரியா, டிஏபி, பொட்டாஸ்லாம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த நெல் பயிருக்கு தண்ணியோட அளவு நம்ம சரியாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தண்ணியோட அளவை நம்ம அதிகமாக கொடுத்துட்டோன்னா புகையான் இல்லாட்டி அழுகல் இது போன்ற நோய்கள் தான் அதிகமாக வந்துடும். இது வந்து இந்த தண்ணியோட அளவை நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டோன்னா பயிர் வாடி போகும், மகசூல் குறையும், தூர் கட்டுறது கம்மியாகும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது நெல் பயிருக்கு ஆரம்ப காலத்தில் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும், இதுவே வந்து கொஞ்சம் இந்த தூர் கட்டுற பருவத்தில் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும், இதுவே பயிரில் வந்து இந்த கதிர் வருது பருவத்தில் நம்ம தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு வைக்கணும், அறுவடைக்கு முன்னாடி எத்தனை நாள்லேருந்து நம்ம தண்ணி வந்து நம்ம நிறுத்திக்கலாம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நெல் பயிர் வந்து ஒரு நீர் விரும்பி பயிர். அதாவது அது வந்து தண்ணி விரும்பக்கூடிய ஒரு பயிர் தான். ஆனால் அது குளம் மாதிரி எப்போதும் தண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிர் அது கிடையாது. நெல் பயிர் வந்து எப்போதுமே காய்ச்சல் பாய்ச்சலில் தான் அது விரும்பும். அதாவது கொஞ்சம் காயணும், அதே நேரத்தில் நீரும் இருக்கணும், அப்படி தான் நெல் பயிர் வந்து விரும்பும். ஃபஸ்ட்டு நம்ம நெல் நாற்றங்காலை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். இந்த நாற்றங்காலுக்கு தண்ணி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும் அதையும் பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம நாற்றங்காலில் நம்ம விதைச்சிருக்கோன்னா அந்த நாற்று முளைக்கிறதுக்கு இந்த ஒரு வாரம் வரைக்குமே தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தண்ணி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப காய்ச்சலே விட்டுறக்கூடாது. பகல் நேரத்தில் கண்டிப்பாக மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்படி தண்ணி இருந்தால் தான் அந்த விதைகள் வந்து சரியான அளவு வந்து முளைக்கும். நம்ம பகல் நேரத்தில் சரியான அளவு நம்ம தண்ணி வைக்கலாட்டினா அந்த முளைப்பு திறனை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, பகல் நேரத்தில் தண்ணி வந்து அப்படியே மேடு தெரியாத அளவுக்கு வச்சுட்டு நைட்டு வந்து நம்ம வடிச்சு விட்றதா வடிச்சு விட்ருலாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் சூரிய ஒளி, அதாவது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் விதைகள் வந்து அந்த பாதிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் பகல் நேரத்தில் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி, ஈவினிங் வந்து அப்படியே தண்ணி வந்து நம்ம வடிச்சு விட்ருலாம். இந்த முறைகள் நம்ம பயன்படுத்தி இந்த ஒரு வாரம், அதாவது முளைக்கிற வரைக்குமே இப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த விதைகளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம மிஷினை வச்சு தான் நம்ம அதிகமாக நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மிஷின் நாற்றங்கால் வந்து, அதாவது பாய் நாற்றங்கால் இல்லாட்டி ட்ரே நாற்றங்கால் அப்படிம்பாங்க. இந்த பாய் நாற்றங்காலுக்கு நம்ம விதைகளை விடும்போது நம்ம கீழே வந்து பாலித்தீன் பேப்பர் போட்டு தான் நம்ம வந்து விதைகளை விட்டுக்கிட்டு இருப்போம். இப்படி இருக்க பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, அந்த பாய் நாற்றங்காலில் வந்து சுத்தமாக பகல் நேரத்தில் தண்ணி இல்லாமல் விட்டுறாங்க. அப்படி தண்ணி இல்லாமல் அந்த பாய் நாற்றங்கால் பகல் நேரத்தில் இருக்கும்போது, அதுவும் இப்போ வெயிலெலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நாற்றங்கால் சுத்தமாக தண்ணி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வந்து பிளாஸ்டிக் தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் கவர் தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த நாற்றங்காலில். அது வந்து மேலே வெயில் வந்து ஒரு 30-35 செல்சியஸ் அடிக்குதுன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகி பயிர் வந்து கருகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லாட்டி பயிர் வந்து அப்படியே உட்காந்த மாதிரியே இருக்கும். அதாவது அந்த நாற்றங்காலில் உள்ள அந்த பயிரெலாம் பார்க்கும்போது பகல் நேரத்தில் நம்ம தண்ணி வைக்காத போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படியே உட்காந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நம்ம நாற்றங்காலே வேறு ஏதாச்சும் ஒரு டானிக்கு கொடுத்து தான் பயிர் நம்ம திரும்பி நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நம்ம அப்படின்னா பண்ணவே தேவையில்லைங்க. பயிருக்கு பகல் நேரத்தில், அதாவது இந்த ட்ரே நாற்றங்காலாக இருந்தாலுமே பகல் நேரத்தில் மேடு தெரியாத அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா இந்த பாதிப்புலாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நடவு நட்டுட்டோம். நடவு நட்டத்துலேருந்து 3-10 நாளுக்குள்ளே களைக்கொல்லி நம்ம வாங்கி பயன்படுத்துவோங்க. இந்த களைக்கொல்லி நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும்னா, தண்ணி வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதே மாதிரி தண்ணி குறைஞ்சாலுமே திரும்பி வந்து தண்ணி கட்டணுங்க. இந்த 10 நாள் வரைக்குமே தண்ணி வந்து மேடு தெரியாத அளவுக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 10லேருந்து 15ஆவது நாளில் நம்ம முதல் உரம் நம்ம வாங்கி பயன்படுத்துவோம். அப்படி முதல் உரம் வாங்கி பயன்படுத்தும் போதும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக அப்படியே காலில் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த அளவுக்குலாம் தண்ணி வைக்காதீங்க. மேடு தெரியாத அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக எங்கேயுமே மேடு வந்து தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சுன்னு நம்ம உரம் கொடுக்கும்போது தான் பயிர்களுக்கு அந்த உரம் வந்து அதிகப்படியாக பயிர்கள் வந்து எடுத்துக்கும். நம்ம அதிகப்படியாக நம்ம தண்ணி வச்சு நம்ம உரங்களை கொடுக்கும்போது அதிகப்படியாக தண்ணி இருக்கிறதுனால உரங்கள் வந்து சீக்கிரமாக கரைஞ்ச விட்டு அந்த பயிர்களாட்டி அது சீக்கிரமாக எடுக்க முடியாது. தண்ணி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு உரத்தில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம், யூரியா, அது கூட வந்து சூப்பர் இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த யூரியாலாம் கரைஞ்சி தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கிற வெயிலுக்கு அது பாட்டுக்கு ஆவியாகி இந்த யூரியாலாம் அப்படியே திரும்பி வானத்துக்கே தான் போயிடும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து திரும்பி வானத்துக்கே போயிடும். அதனால் தண்ணியை வந்து நம்ம பரவலாக வச்சு, அதாவது ஒரு 1 to
2 இன்ச்சு இந்த அளவில் நம்ம தண்ணி வச்சு நம்ம உரங்களை பயன்படுத்தும் போது அந்த உரங்கள் கரைஞ்சி மண்ணுக்கு கீழே போயிடும். அதாவது மண்ணுக்கு மேலே இல்லாமல் அது கரைஞ்ச உடனே மண்ணுக்கு கீழே போகிறதுனால பயிர்கள் அந்த வேர்கள் வந்து அந்த சத்துக்களை சீக்கிரம் பிடிச்சி வச்சுக்கும். நமக்கு உரசல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதனால் பயிர்கள் எடுத்துக்கூடிய அளவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 2வது உரம் பயன்படுத்தும் போதுமே பயிர்களில் மேடு தெரியாத அளவுக்கு ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம தண்ணி வச்சு பயன்படுத்தினாலே உரங்கள் வந்து வேஸ்ட் ஆகாது. பயிர் வந்து போதுமான அளவுக்கு நல்லாவே எடுத்துக்கும். இதெல்லாம் இல்லாமல் பயிர்களில் தூர் கட்டுற பருவம்னு பார்க்கும்போது ஒரு 15 to 40 நாளில் தான் பயிர்கள் வந்து அதிகப்படியான தூர்கள் கட்டும். இந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது தண்ணியை போய்ட்டு ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு கட்டி வச்சிடுறாங்க. இப்படி கட்டி வச்சதுக்கப்புறம் பயிர் வந்து தூர் வெடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இந்தளவுக்கு நெல் பயிர் நம்ம தண்ணி கட்டி வைக்கும்போது அந்த பக்கை கிளைகள் வந்து உருவாகும்போது அது வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதே மாதிரி பக்கவாட்டு கிளைகள்லாம் முளைக்கிறது ரொம்ப கம்மியாகிடும். நம்ம என்ன பார்ப்போம், நெல் பயிர் வந்து நல்லா வளருது அப்படிம்போம். அதாவது தண்ணி நல்லா வைக்கும்போது நெல் பயிர் நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் வெடிக்கக்கூடிய இந்த தூர்கள் வந்து சுத்தமாக வெடிக்காது. நீங்கள் தண்ணியை வந்து ஒரு 2 இன்ச்சு அந்தளவுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள், அது பாட்டுக்கு தூர் வெடிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் 4 இன்ச்சு 5 இன்ச்சு நல்லா போல மாதிரி கட்டி வச்சுட்டு தூர் வெடிக்கலன்னீங்கன்னா கண்டிப்பாக தூர் வெடிக்காது. ஏன்னா அந்த பக்கக்கிளைகள் வெடித்து வெளில வரத்துக்கு அதுக்கு வந்து சீக்கிரமாக அது வெளில வரத்துக்கு முடியாது. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மூச்சு திணறாகி அது அப்படியே தான் இருக்கும். புதுசாக தூரும் வெடிக்காது. தண்ணியை வந்து ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் வைங்க, நல்லா தூர் வெடிக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே பெரும்பான்மையான விவசாயிகள் பண்ணுற மிகப்பெரிய தவறு நான் பார்க்கும்போது எந்த உரம் கொடுத்தாலும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க, எந்த மருந்து கொடுத்தாலும் வாங்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெல் பயிரில் வந்து தொண்டை கருது பருவம் அப்படிம்பாங்க. அதாவது நெல் பயிரில் இது பூ வந்து தொண்டையில் சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படிம்போம். எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல மட்டும் பூ வெளில எடுத்துருக்கும். இப்படி நெல் பயிரில் எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல பூ எடுத்துருக்கு இந்த பருவத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது தண்ணி இந்த நேரத்தில் போய்ட்டு ரொம்ப கம்மியாக வைப்பாங்க. அதாவது 1 இன்ச்சு இல்லாட்டி சுத்தமாக இல்லாட்டி வடித்து போடுறது இப்படி பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம கேட்கும்போது, தம்பி இந்த நேரத்தில் வந்து புகையானம் வந்துடும் தம்பி, நம்ம தண்ணி அதிகமாக வச்சா புகையானம் வந்துடும், அதுக்கு நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி வந்துடும், இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம லிமிட்டாக வச்சாலே போதும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, புகையானம் வந்தால் கூட அதுக்கு கூட நம்ம மருந்து கூட நம்ம அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த தொண்டைக்கரு பருவத்தில் நெல் பயிருக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதாவது தூர் கட்டும் போது பயிர்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதே மாதிரியே இந்த நெல் பயிரில் வந்து தொண்டைக்கரு பருவத்தில் அதையும் தாண்டி தண்ணி அதிகமாக தேவைப்படும். இந்த பருவத்தில் நம்ம ஒரு 4 to 5 இன்ச்சு கூட நம்ம தண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த நெல் பயிர் வந்து அந்த கதிர் உருவாகிறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம தண்ணியை வடிச்சு விட்டோம்னா என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த மோஸ்ட்லி வந்து கருங்காயாக தாங்க வரும். அதாவது பதறு தான் அதிகமாக ஆகும். நெல் பயிரில் வந்து பால் ஏறவே ஏறாது. இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா விவசாயிகள் வந்து பல பேர் இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து நெல் பயிர்களை நல்லா வளர்த்து கொண்டு வந்துடுறாங்க. இந்த இறுதி கட்டத்தில் போய்ட்டு புகையான் வந்துடும், இல்லாட்டி அழுகல் வந்துடும், இல்லைனா ஏதாவது ஒரு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நேரத்தில் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணுன்ட்டு ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறாங்க. இப்படி வைக்காதீங்க. நெல் பயிருக்கு புகையானம் வந்தால் கூட, ஏன்னா புகையானம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மருந்து அடிக்க போகிறோம், இல்லாட்டி நம்ம 2வது மருந்து 3வது மருந்துலேயே புகையானுக்கெல்லாம் மருந்து சேர்த்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா மருந்துகளுமே மோஸ்ட்லி அனைத்து விதமான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேனலில் கூட நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். நெல் பயிருக்கு முதல் மருந்து என்ன அடிக்கலாம், 2வது மருந்து என்ன அடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி அடிக்கக்கூடிய மருந்துகளே புகையானம் மோஸ்ட்லி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதையும் தாண்டி புகையானம் வந்தால் கூட நம்ம மருந்து அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் போய்ட்டு யாரோ சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் தண்ணியை மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா நமக்கு மகசூல் பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நெல் பயிருக்கு எந்தளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் அது பால் நல்லா ஏறும், பதறு வராமல் இருக்கும். இதுதான் உங்கள்கிட்ட மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக நெல் பயிரில் தண்ணியை எப்போ நம்ம நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறுவடை பண்ண போகிறோன்னா அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு முன்னாடி தண்ணியை நிறுத்தினாலே போதுங்க. அப்படி நிறுத்தினாலே பால் எல்லாமே ஒரே அளவுக்கு, அதாவது ஒரே சீரான அளவுக்கு ஏறி நெல்மணி நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நிறுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க, என்ன தம்பி இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு நாள் கூட நீங்கள் தண்ணியை வந்து நீங்கள் வடிச்சு விட சொல்லலை அப்படின்ட்டு. இந்த நெல் பயிரில் தூர் கட்டுற பருவத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் நீங்கள் வடிச்சு விட்றதா வடிச்சு விடலாம். அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் காய போடலாம். அப்படி காய போட்டுட்டு அடுத்த நாள் வந்து தண்ணி கட்டலாம். அப்படி நீங்கள் கட்டும்போது நாங்கள் பார்க்கும்போது நெல் பயிரில் காற்றோட்டம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். காற்றோட்டம் அதிகமாக கிடைக்கிறதுனால நெல் பயிர் வந்து புதிய வேர்கள், அதாவது வெள்ளை வேரில் நல்லா அடி வரைக்கும் ஆழமாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சத்துக்களையும் உறிஞ்சி எடுக்கும். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தாலுமே பயிர்களாட்டி மூச்சு விட முடியாது. நம்ம நெல் பயிரில் நம்ம பிடுங்கி பார்க்கும்போது சில வேர்கள் வந்து வெள்ளை வேர் வந்து, அதாவது
பாய்ச்சலாக இருக்க வயலில் பார்க்கும்போது அந்த வெள்ளை வேர் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து தண்ணி வந்து நம்ம எப்போதும் கட்டிக்கிட்டு இருக்க வயலில் பார்க்கும்போது அந்த வெள்ளை வேர் வந்து அப்படியே கருப்பு கலராக மாறி இருக்கும். அதாவது கருப்பு கலராக மாறி இருக்குன்னா இப்போ வந்து நம்ம நெல் பயிரில் வந்து அழுகல் வந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி என்ன ஆகும் பார்க்கும்போது அந்த வெள்ளை வேர் இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே சீக்கிரமாக எடுத்துக்கும். அந்த வெள்ளை வேர் வந்து பாதித்து அழுகலாக மாறி இப்படி கருப்பு கலரில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களையும் அதை சீக்கிரமாக எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நெல் பயிரோட வளர்ச்சியும் அது பாதிச்சிடும். அதே மாதிரி நெல் பயிரில் தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக வச்சாலுமே பயிர் வந்து கண்டிப்பாக சாயுங்க. அதாவது அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பயிர் சாயுதுங்கிறீங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது இதுவும் ஒரு ரீசன் தான். நம்ம தண்ணி நம்ம அதிகமாக வைக்கும்போது பயிராட்டி அந்த வேர்கள் வந்து அடி வரைக்கும் போக முடியாது. மண்ணில் வந்து ரொம்ப ஆழமாக போக முடியாது. இப்படி ஆழமாக போகாமல் அது பயிரோட வேர்கள் வந்து மேலேயே தான் இருக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் அந்த கதிர் உருவாகி அந்த கதிர் முதிர்ச்சியடையும் போது அந்த கதிரோட வெயிட்டு தாங்க முடியாமல் பயிர் வந்து கண்டிப்பாக சாஞ்சிரும். இதனால தான் எப்போதும் வந்து தண்ணி வந்து லிமிட்டாக வைங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை நம்ம ஈஸியாக நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம தண்ணியில் நிற்கிறோங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அந்த தண்ணியிலே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். தண்ணியிலே நிற்கும்போது நம்ம காலை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கால் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக மாறி தோல் வந்து அப்படியே ஈஸியாக வந்து உரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது தண்ணியிலே இருக்கிறதுனால அதனால் ஊறி போயிருக்கு. சீக்கிரமாக வந்து உரிச்சாலே உறிஞ்சி வந்துடும் தோல். இதே மாதிரி தாங்க நெல் பயிரோட வேர்களுமே. அதுக்கு கொஞ்சமாச்சும் அந்த காற்றோட்டமும் வேணும். அதே நேரத்தில் கொஞ்சம் காய்ச்சலும் வேணும். அது தொடர்ந்து வந்து தண்ணியிலே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அழுகல் தான் வரும். இதுதான் உங்கள்கிட்ட நான் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பயிருக்கு வந்து கொஞ்சம் பாய்ச்சலமாக தண்ணி வைங்க. அப்படி வச்சாலே பயிர் வந்து ரொம்ப நல்லா தான் வரும். இது வரைக்கும் நெல் பயிருக்கு நம்ம தண்ணி நம்ம எப்படிலாம் வைக்கலாம் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.